ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன்னா, கேரை மீன் எடுத்திருக்கேன். இது கேரை மீன், சூரை மீன். இந்த மீனுக்கெல்லாம் இந்த சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மீனெல்லாம் இந்த மசாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் போட்டு 2 பக்கமும் சரிசமமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே பேனில் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது பொன்னிறமாக ஆகுத வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எனவே நம்ம ஃபிஷ்ஷுக்கு மசாலெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணதுனால இதுக்கு நான் கொஞ்சம் மசாலா குறைவாகவே எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருந்த ஃபிஷ்ஷை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.